அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 15/7/2025 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜெக்ஸ் நிஃப்டி நம்மளுக்கு 25,167 நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மணி பார்த்தீங்கன்னா 8:16. அப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ளஸில் காமிச்சிட்ருக்காங்க. அப்போ இந்த மாதிரியே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்னா இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு 25 100ல் 150 160க்கு மேலேயே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகுறாங்களான்னு செக் பண்ணணும். எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா கால் செல்லர் பயந்தா மார்க்கெட்டு இன்னும் நல்லா மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை மார்க்கெட் கீழே வராங்க, ஓப்பன் ஆனோட்டி கீழே வராங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸும் எஸ்டர்டே லோவும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏரியா S1 அந்த இடத்துல தான் இருக்குது. நம்மளுக்கு எஸ்டர்டே லோவும் அந்த இடத்துல தான் இருக்குது. இந்த 2 ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒன்று எஸ்டர்டே ஹைக்கு மேலே ட்ராவல் ஆகிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை எஸ்டர்டே லோவை பிரேக் ஓப்பன் ஆகிட்டு எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். அப்போ ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஓப்பன் ஆகுறாங்க. ஓப்பனுக்கு மேலே ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்டாக கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஓப்பனையும் லோவையும் பிரேக் பண்ணுறப்ப இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். ஓகேங்களா? ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட். இந்த ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட்டு எத்தனை மணிக்குள்ளே கொடுக்குறாங்க, இதுதான் ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். இப்போ இந்த இந்த டைமில் ஒரு 10 டு 11 மணிக்குள்ளே ஒன் டே ரேஞ்சு கொடுத்துட்றாங்க அப்படின்னா மீதி டைமில் மார்க்கெட்டை இந்த கொடுத்த ப்ரீமியத்தை கரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த புட் ஆப்ஷன்ட்ட கொடுத்த ப்ரீமியத்தை திருப்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம எந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும், எந்த இடத்துலலாம் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வரணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் டைமிங் வைஸாக நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி டைமிங் வைஸாக செக் பண்ணணும். ஒரு கால் பையரை புட் பையரை வந்து கம்பல்சரி டைமிங் வந்து செக் பண்ணணும். எந்தெந்த டைமில் எந்தெந்த மாதிரி மூவ்மெண்ட்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு இந்த மார்க்கெட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நோட் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துக்குலாம் வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிக்கும் சேம் அதே தான். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு இந்த எஸ்டர்டே ஹை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்மளுக்கு. இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே நிற்கிறாங்களா, எஸ்டர்டே ஹைக்கு கீழே இருக்கிறாங்களா, இதை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துக்குலாம் வரப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா எதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ எஸ்டர்டேக்கு மேலேயே இவங்க ட்ராவல் ஆகுறாங்க அப்படின்னா கால் செல்லர் பயந்தாங்க அப்படின்னா 57,000ம் 57,250 நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 57,250 தான்னா நம்மளுக்கு R1 57,500 வச்சும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். அப்போ ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி ஓப்பனுக்கு மேலேயே இருக்கிறாங்க, ஓப்பனும் லோ ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்சு 500 பாயிண்ட் கொடுக்குறோம். 500 பாயிண்ட் கொடுக்கணும். இல்லை இதை பிரேக் பண்ணுறாங்க, மேலே போயிட்டு நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் கொடுத்துட்டு திருப்பி இந்த எஸ்டர்டே பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜியை செக் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிட்டேன். இந்த இடத்துக்குலாம் வரப்போ மார்க்கெட்டை எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டு இதில் கிடைக்கும். இதில் உங்களோட ஸ்ட்ராட்டஜி டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணணும். அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ். இன்றைக்கி சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. அதனால் இன்றைக்கி 0 to ஹீரோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனுக்கு மேலே இருக்கிற வச்சும் மார்க்கெட் எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓப்பனுக்கு மேலேயா கீழேயான்னு செக் பண்ணுறப்ப நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இன்றைக்கி ஏன்னா மார்க்கெட் ப்ரீமியத்தில் இருக்கிறதுனால
நம்மளுக்கு 0 டிகிரினால ஐடிஎம் இருந்து ஓடிஎம் ஆகி திருப்பி ஐடிஎம் ஆகிறவங்களுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுப்பாங்க. இப்போ மார்க்கெட் கீழே இப்போ மேலே போகிறாங்க, மேலேருந்து கீழே வர்றப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ எஸ்டர்டே ஹை வந்து இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்டர்டே ஹையும் முக்கியம். இந்த R2 82,694ம் 82,534ம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இன்றைக்கி 0 டிகிரி வரனால இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ இங்கே போகிறாங்க அப்படின்னா இது எத்தனை மணிக்குள்ளே இந்த இடத்த கடக்குறாங்க, இந்த எத்தனை மணிக்குள்ளே இந்த இடத்த ரீச் பண்ணுறாங்களோ அங்கேருந்து ரிவேஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா காலையும் புட்டியும் செல் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் வந்து இந்த இடம் தான். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு செல்லர் வியூவிலேருந்து மார்க்கெட்டை பார்க்க சொல்லியிருக்கோம். ஒரு செல்லர் வியூவிலேருந்து பார்க்குறப்ப இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒரு ரிஜெக்ட் பாயிண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா 82,750 சும்மா ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா இந்த இடமே நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் நம்ம ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இடத்துல வரப்ப கொஞ்சம் மேலே போயிட்டு இப்போ 82,750 போயிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆகி திருப்பி டக்குன்னு இந்த பிளேஸ் வந்து பிரேக் பண்ணுறப்ப இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறப்ப நல்ல ஒரு டவுன்ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கணும். எந்த மாதிரி மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இது ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடமும் இந்த R2வும் S2வும் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு செல்லர் வியூவில் ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். இந்த இடம்லாம் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி திரும்புறதுக்கான வாய்ப்புகள் தான் மார்க்கெட்டில் இருக்கும். ஓகேங்களா? அந்த இடம்லாம் வந்ததுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இது அந்த இடத்துலேருந்து திரும்புறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எல்லா நாளுமே இது இங்கே கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. R2 S2க்குலாம் எல்லா நாளுமே வராது. R1 S1லேயும் மார்க்கெட்டை முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா ரேஞ்ச் பெருசாக இருக்கும். இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால இந்த 2 ஏரியாவும் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். 82,750ம் 82,000மும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இன்றைக்கி இம்பேக்ட் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட டேபிள் நம்ம அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த டேபிளில் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது. ½ அன் ஹவருக்கு ஒருக்கா அந்த 5 ஸ்ட்ரைக் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மார்க்கெட் முடிஞ்சோட்டி அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஐவி பார்ப்போம் எவ்வளோ இருக்காங்க அப்படின்ட்டு. ஐவி பார்த்தீங்கன்னா கால் சைடும் 12ம் புட் சைடு 9 இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஐவி. அப்போ மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட்டு பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத மாதிரி இதில் காமிக்கிறாங்க. லைவ் மார்க்கெட்டில் தான் நம்ம செக் பண்ணணும் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்ட்டு. ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம டேட்டா காமிச்சிட்ருக்கு பார்ப்போம். ஆனால் ஐவி வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்ப்போம். சென்செக்ஸில் பார்ப்போம். இப்போ சென்செக்ஸ்லேயும் இந்த டேபிள் இந்த 5 ஸ்ட்ரைக் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். இப்போ 83,000மும் 82,000மும் நம்மளுக்கு இந்த இப்போ இப்பொழுதைக்கு இதை கொடுத்துருக்காங்க. அப்போ மிட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 82,500 நம்மளுக்கு R2வும் அந்த இடத்துல தான் வராங்க. 52,750 வராங்க. அந்த இடம் இந்த 52,500க்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஐவி பார்ப்போம். இதோட ஐவி பார்த்தீங்க அப்படின்னா கால் சைடு வந்து 12ம் புட் சைடு வந்து 8ம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஐவி வந்து. ஓகேங்களா? கால் சைடு 12 புட் சைடு 8 இருக்கிறாங்க. லைவ் மார்க்கெட்டில் இது எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் 15க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை சடன் மூவ்மெண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் நிஃப்டியோட ஸ்ட்ரைக் நம்ம பார்ப்போம். நிஃப்டிக்கு வந்து நம்ம 25,200 புட்டு எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? 25,200 புட்டு 143க்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா 179ங்கிறது இவங்களுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஏரியா வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 179ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ இங்கேருந்து
போயிட்டு ரிட்டர்ன் ஆகுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பார்ப்போம் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துக்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டு இந்த ஸ்ட்ரைக்கில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதேமாரி இந்த 125 எக்காரணத்தை கொண்டும் இந்த புட்டு பிரேக் பண்ணக்கூடாது. இந்த 125 இந்த புட்டு பிரேக் பண்ணுனது அப்படின்னா ஃப்ரீ ஃபால் ஜோனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த புட்டுக்கு. ஓகேங்களா? இந்த 125ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஸ்ட்ரைக்குக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி 5700 புட்டு எக்காரணத்தை கொண்டும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் இந்த 721க்கு மேலேயும் நிற்கவே கூடாது. இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நிற்கிறாங்க அப்படின்னா இந்த 721 உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த இடத்துக்குள்ள வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டு. இந்த இடமும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த இடத்துலையும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த ஸ்ட்ரைக்கு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குமா இல்லையா அப்படின்னு அந்த உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கே வந்தால் எந்தெந்த ஸ்ட்ரைக்கை பார்க்கணும், அவங்களாம் எந்த வேல்யூவில் இருந்தாங்க அப்படின்னா இது பர்ஃபார்ம் பண்ணும், பர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சிடும். சப்போஸ் இங்கே போயிட்டு இவங்க கீழே இறங்குறாங்க அப்படின்னா இந்த 625ங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்ட்ரைக்குக்கு 5700 புட்டுக்கு இதை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஃப்ரீ ஃபால் ஜோனாக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்செக்ஸு 82,700 புட்டை நம்ம எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? 82,700 புட்டு இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் 443க்கு மேலேயும் இந்த 530க்கு மேலேயும் நிற்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு அதிகமாக இருக்கும். இப்போ இவங்க 500ரூவாவை தக்க வச்சாங்க அப்படின்னா மார்க்கெட் எங்கே இருக்கும்? இப்போ இவங்க இன்றைக்கி 3:30க்கு மார்க்கெட் க்ளோசிங் டைமில் இவங்க 500ரூவா வச்சுருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் எங்கே முடியும்? 82,200ல் முடிகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இவங்கள இன்றைக்கி போடுற லோவே ஒரு காலையில் ஒரு லோ போட்டாங்க அப்படின்னா அந்த லோவை பிரேக் பண்ணாத வச்சும் அந்த உண்மை விலையை நம்ம அந்த மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்படி அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த லோவை பிரேக் பண்ணாத வச்சுமே மார்க்கெட்டு அங்கே தான் இருக்கிறதுக்கான அந்த இடத்துல தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ 82,700 புட்டு ரூ. 300 லோ வச்சுட்டு ரூ. 500ல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரூ. 300 உடைக்காத வச்சுமே இவங்க இந்த ரூ. 300 பிரேக் பண்ணாத வச்சுமே இவங்களுக்கு உண்மை விலை இருக்கும். அப்போ மார்க்கெட் எங்கே இருக்கும் அப்படின்னா 53,400ல் தான் மார்க்கெட் 82,400ல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ 82,400ங்கிறத ஸ்ட்ராங்காக இவங்க வச்சுருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரைக் வந்து விட்டு கொடுக்கல அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி உண்மை விலை ஒண்டி தான் இருக்கும். ஐடி இல்லை இவங்க இப்போ மார்க்கெட் மேலே போகிறாங்க அப்படின்னா இவங்க கீழே வராங்க அப்படின்னா இந்த 250ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட் இவங்களுக்கு. இந்த 250 இவங்க பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன்ஃபால் வர்றதுக்கான தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துக்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. இந்த மாதிரி நீங்கள் டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக்குக்கு நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அது எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயும் பார்த்துட்ருக்குறோம். நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுத்துட்ருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த வேல்யூலாம். நன்றி, வணக்கம்.